இன்றைய தியானத்துக்காக நம்ம தெரிந்து கொண்ட வசனமானது யோவான் 6ஆம் அதிகாரத்திலே 12ஆம் வசனம். அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்றார். அப்படியே அவர்கள் சேர்த்து வைத்து வார்கோதுமை அப்பங்கள் 5 அவர்கள் சாப்பிட்டு மீதியான துணிக்கைகளை 12 கோழிகள் நிரப்பினார்கள் என்ற வாசனை பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 5 அப்பங்களையும் 2 மீனையும் 5000 பேருக்கு பங்கிட்டு கொடுத்த அந்த அற்புத நிகழ்ச்சியை குறித்து நாம் இந்த இடத்தில் பார்க்கிறோம். அவருடைய வேலை அதோடு முடிந்து போகவில்லை. 5 அப்பங்களை அற்புத ரீதியாக 5000 பேருக்கு பங்கிட்டு கொடுத்தார். ஆனால் மீதியான துணிக்கைகளை எடுத்து வைக்க வேண்டும் என்று அவர் கட்டளை கொடுக்கிறார். இந்த ஒரு காரியத்தை நம்ம அதிகமாக சிந்திக்க வேண்டியிருக்கிறது. எதற்காக அவர் அவ்விதமாக மீதியான ஏன் அக்கறை கொண்டார் என்று நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அது தூர இருந்து போனால் மண்ணோடு மண்ணாக போய்விடும். அதை யாரும் உண்டு பண்ணவில்லை. அது படைக்கப்பட்டது. ஆகையால் அது ஏதோ வேஸ்ட்னு சொல்ல முடியாது. ஆனால் கர்த்தர் அதையும் கணக்கிட்டு பார்த்து அதை பத்திரப்படுத்த சொல்லி கேட்டுக்கொண்டதை நாம் பார்க்கும்பொழுது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்குது. அது நமக்கு ஒரு படிப்பினை கொடுக்குது. அடுத்து செயல்பது இப்போ இதை பார்ப்போம்னாக்கா மத்தேயு 6:30 போட்டிருக்கு, ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள், நாளை தினம் தன்னுடைய வேலை கவலைப்படும். இப்போ நீங்கள் நாளைக்காக சேர்த்து வைக்கணும், சேமித்து வைக்கணும் அப்படின்னு கவலைப்பட வேண்டாம்ன்ற மாதிரி கர்த்தர் சொல்லியிருக்காரு. அப்படின்னா அதனுடைய மீனிங் அதுதான் என்பதை நாம் அதிகமாக புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. நாளைக்காக கவலைப்படாதுங்க தான் முக்கியமான காரியம். அதில் நாளைக்கு என்ன சாப்பிடுவோம், நாளைக்கு என்ன உடுத்துவோம், நாளைக்கு என்ன ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு கவலைப்படுவது தான் கர்த்தருங்க சுட்டி காட்டுறதை தவிர நாளைக்காக சேர்த்து வைக்கணும்னு சொல்லி வார்த்தை போடப்படவில்லை. அநேக நேரங்களில் நம்ம இதை தான் எக்ஸாம்பிளாக சொல்லிட்டு அதெல்லாம் கர்த்தர் பார்த்துக்குவார், நாளை கர்த்தர் பார்த்துக்குவார் சொல்லி நம்ம இந்த நாளில் செய்யக்கூடிய காரியங்கள் செய்யாது விட்டு விடுகிறோம். மற்ற 25ஆம் அதிகாரத்தில் ஒரு ஓமை சொல்லியிருக்காரு. அது 5 காசுகள், 10 காசுகள், 5 காசுகள், 2 காசுகள் சரி 3 பேருக்கு வித்தியாசமான விதத்தில் கொடுத்து போனார். அதில் ஒரு காசு பெற்றுக்கொண்டவன் என்ன பண்ணானாக்கா அதை அவன் பயன்படுத்தாமல் அதை புதைத்து வைத்து விட்டான்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருனாக்கா, நீ என் பணத்தை காசுக்கார வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதாக இருந்தது, அப்போ நான் என்னுடையதை வட்டியோடே வாங்கிக் கொள்வேனே என்று அந்த அதிகாரி சொல்றதாக பார்க்குறோம். அப்போது காசுக்காரர்கிட்ட, அதாவது பேங்க்ல போய் டெபாசிட் பண்ணி நாளைக்கு பயன்படும் சொல்லி வைக்கிறதுல தவறு கிடையாது என்பதை கர்த்தர் தெரியப்படுத்திருக்கிறார். அதே வேளை நம்மளுடைய ஃபைனான்ஷியல் கண்ட்ரோல் என்ன பண்ணுறோம்னாக்கா, நம்ம கர்த்தர் பார்த்துக்குவான்னு சொல்லிட்டு அதிகமாக நம்ம அந்த ரிசர்வ்ஸ் வைக்கிறத நம்ம பார்க்கறது கிடையாது. கர்த்தர் நமக்கு அதை வெளிப்படுத்துகிறார். ஐயா நம்ம அதை காரணமாக காட்டி கர்த்தர் பார்த்துக்குவார் சொல்லிட்டு இப்போ கொடுக்குற அவருடைய கிருபைகளை நம்ம சேமித்து வைத்து நாளைக்கு தேவையானதுக்காக ஆயத்தப்படுறது கிடையாது. ஆயத்தப்படுத்த ஒரு முக்கியமான காரியம். நாம் ஆயத்தப்பட்டிருக்க வேண்டும். அது எதற்கு மாத்திரமல்ல, எல்லாவற்றும் ஆயத்தப்பட்டிருக்க வேண்டும். அடுத்த செய்வது பசங்கி 16ஆம் வசனம் சொல்கிறது, காலையிலே ஒரு உதவி விதை, மயிலவன் கையை நிலை விடாதே, அதுவோ இதுவோ எது வாய்க்குமோ என்று இரண்டும் சரியாய் பயப்படுமோ என்றும் நீ அறியாயே. அதனால் எதுனாலும் சரி, நமக்கு செய்ய வேண்டிய காரியம் என்ன கற்று சொல்றது வெளிப்படுத்தாருனாக்கா, செய்ய வேண்டிய கடமை இன்றே செய், நாளைக்கு பார்த்துக்கலாம் சொல்லி விட்டுறாத, நாளைக்கு கத்தர் பார்த்துலாம் சொல்லி விட்டுறாத. எதை கத்தர் கையில் கொடுத்தாலும் அதை இன்றே செய்ய வேண்டும் சொல்லி கத்தர் எதிர்பார்க்கிறார். நாம் கூட அதே விதமாக இந்த நாளில் இந்த காரியம் செய்து பார்த்து கத்தர் கொடுத்த ஸ்லாக்கியங்களை, தாழ்ந்துகளை, கிருபைகளை, ஞானத்தை, வேத வசனங்களை இன்றே அதை நாம் நன்றாக அதை பயன்படுத்தி நாளை இடத்திலே பயனுள்ளதாக அமையும்படியாக இன்றே நாம் ஆயத்தப்பட வேண்டும். எல்லாவற்றிலும் ஆயத்தப்பட வேண்டும். நம்முடைய தாழ்ந்தாலும் சரி, நம்முடைய கடமைகள் எதுவாக இருந்தாலும் சரி, நம்முடைய பணம் எதுவாக இருந்தாலும் சரி, அல்லது அதுக்கு வேண்டிய சம்பாத்தியம் எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் நம்ம நாளைக்காக சேமித்து வேணும். இன்றைக்கே எல்லாம் செலவச்சிடக்கூடாது. அது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்போம்.
ஏன்னா நாளை குறித்து நமக்கு தெரியாததுனால கட்டாயம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா டெஃபினட்டாக வந்து கர்த்தர் பார்த்துக்கூட இல்லைன்னு சொல்லல. ஆனால் எப்படி பார்த்துக்குவார்னாக்கா நம்ம மூலம் தான் பார்த்துக்குவார். நம்ம அதை ஜாக்கிரதைப்படுத்தணும்னு சொல்லி கதை எதிர்பார்க்குறாங்க. அதான் அந்த 5 அப்பங்களையும் அவர் துண்டுகளாக வரப்பட்ட 12 கூடை நிறைய இது நிரப்பி வைத்தார். என்ன செஞ்சான்னு தெரியாது, எப்போ யூஸ் பண்ணாலும் தெரியாது, ஏழை கொடுத்தாலும் தெரியாது. அது ஆனால் ஏதோ கர்த்தர் ஏதோ நோக்கத்தில் தான் அதை தூர போடாமல் சேமித்து வைக்க சொன்னார். இவங்க நம்ம கூட எதையும் வீணடிக்காம தூர போட்டு விடாம சேமித்து வைப்போம். கர்த்தர் போகிறதான செவ்வாய்க்கிழமை அடுத்த வாரத்தின் முதல் ஜெப நாளிலே சகோதரி ஹேமாரத் அவர்கள் நம்மோடு கூட ஒனேசிமு என்ற அந்த ஒரு குறிப்பிட்ட மகனுடைய ஊழியத்தை குறித்து நம்மளோட கூட பகிர்ந்து போகிறார்கள். ஏதாவது வாருங்கள், வந்து பகிர்ந்து கொள்ளுங்க, பங்கு பெறுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.